பாலிவுட் திரையுலகுடைய முன்னணி நடிகர்கள்ல ஒருவராக திகழ்பவர் தான் வித்யுத் ஜம்வால். தமிழ்ல இவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல நடிச்சுமே இருக்காரு. கட்டுக்கோப்பான உடல், அசாத்திய சண்டை காட்சிகள் காரணமாக இவருக்கு எக்கச்சக்கமான ரசிகர்களுமே இருக்காங்க. தமிழ்ல வில்லாட்டு படம் மூலமாக வில்லனாக என்ட்ரி கொடுத்தார். அதன் பின்னர் துப்பாக்கில விஜய் சாருக்கு வில்லனாக நடித்து மிகப்பெரிய அளவுல ரீச் ஆனார். பின்னர் அஞ்சான் படத்துல நடித்தார். தற்போது நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழ்ல மதராசில மீண்டுமே என்ட்ரி கொடுத்திருந்தார். இந்த சூழல்ல சென்னையில நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய வித்யுத் ஜம்வாலிடம் தமிழ்ல உங்களுக்கு யாருடன் இணைந்து நடிக்க வேண்டும் அப்படின்றது ஆசை அப்படின்னுமே கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் சொன்ன வித்யுத் ஜம்வால் அவர்கள், என்னுடைய மதிப்புக்குரிய அதிசருடன் இணைந்துதான் மீண்டும் பணியாற்ற விரும்புகிறேன். நான் ஒரு முன்னணி நடிகராக வருவதற்கு முன்பு பில்லா படத்தின் போது அதிசர் எனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கார். மற்றொன்றும் சொல்ல வேண்டும், அவர் அருமையான மனிதர் அப்படின்னு ஏகே அவர்களை பற்றி புகுந்து தள்ளியுமே இருக்காரா. சோ அதிசர் நடிப்புல கடந்த 2012ஆம் ஆண்டு வெளியான படம் தான் பில்லா 2. சோ ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் தயாரிப்புல உருவாகி இருந்த இந்த படத்துல நம்ம ஏகே அவர்களுக்கு வில்லனாக வித்யுத் ஜம்வால் அவர்கள் தமிழ்ல அறிமுகமானார். பில்லா படத்துடைய முந்தைய பாகமாக இந்த படத்தின் இயக்குனர் சக்ரி டொலாட்டி உருவாக்கி இருப்பார். சோ இந்த படத்துல இவருக்கு மிகப்பெரிய பெயர் கிடைக்கவில்லை அப்படின்னாலுமே ஏகே அப்படின்ற மிகப்பெரிய ஜாம்பவானுடன் இணைந்து ஒர்க் பண்ண அனுபவம் போதும் அப்படின்ற மாதிரி அந்த மேடையில சொல்லியிருக்கார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏகே 64 படத்திற்கான வில்லன் தேடும் பணியில தான் தற்போது ஆதிக் அவர்களுமே தீவிரமாக இருக்கார். ஒருவேளை இவரை நடிக்க வைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே தொடர்ந்து அவரை அறிவுறுத்திட்டும் இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இசையமைப்பாளர் பற்றியுமே தற்போது ஒரு முக்கிய தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஏகே 64 படத்திற்கு முன்பு அனிருத் அவர்கள் இசையமைக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த படத்திற்குமே நம்ம ஜிவி அவர்கள் தான் இசையமைக்கிறாரா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.